மகாராஷ்டிராவில் ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு தாறுமாற முடி கொட்டிக்கிட்டு இருக்கு. தலைமுடியிலேருந்து புருவத்திலேருந்து உடம்பு முடி எல்லாமே கொட்டிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துருக்காங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இப்படி கொட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி டெய்லியும் அப்டேட்டடாக இருக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பாண்ட்கான்னு ஒரு ஏரியா இருக்கு. ஓகேங்களா, அங்கே இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு 3 பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வழக்கத்துக்கு மாறாக முடி கொட்டுறதை அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே தாறுமாறாக முடி கொட்டுது. புருவத்தில் இருந்து நான் சொன்ன மாதிரி உடம்பு முடி எல்லாமே கொட்டுது. அது மட்டும் இல்லாமல் தலையில் வந்து ரொம்பவே இச்சிங்காக இருக்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே இச்சிங்காக இருக்கு. ஸோ உடனே அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டாக்டர்ஸ்ட்ட போயிட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மெடிக்கேஷன் கொடுத்துட்டு இருக்கப்பயே பார்த்தீங்கன்னா இது நடந்துட்டு இருக்கப்பயே அடுத்து ஒரு 55 கேஸ் சுற்றி இருக்கிற கிராமத்தில் 55 கேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இதே சிம்டம்ஸோட வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கும் இந்த மாதிரி தலை ரொம்பவே அரிக்குது, ரொம்பவே முடி கொட்டிட்டு இருக்கு, ரொம்பவே பயந்து போய் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபங்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த இதெல்லாம் சொல்றது பார்த்தீங்கன்னா ஜனவரியோட ஃபர்ஸ்ட் வீக் நடந்துட்டு இருக்கு. தென் அடுத்த 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 155 கேஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதே சிம்டம்ஸோட வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. தென் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அஃபீஷியல்ஸ் ஹையர் அஃபீஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் டீம் இருக்காங்கல்ல, அவங்களும் நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ணி இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் யூஸ் பண்ணுற கிரவுண்ட் வாட்டர் இருக்குல்ல, அதில் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறப்ப அதோட டிடிஎஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. டிடிஎஸ் அப்படின்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். ஓகேங்களா, நார்மல் தண்ணிலே பார்த்தீங்கன்னா நிறைய சால்ட் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா கலந்து தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது எவ்வளோ கலந்துருக்கு அதோட மெஷர்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை செக் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற தண்ணியில் நிறைய நைட்ரேட்டு ஃப்ளூரைடு அந்த மாதிரி நிறையவே அதிகமாக இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு அவங்களோட ஹேர் ஃபாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசனாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. தென் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதான் எக்ஸாக்ட் ரீசன் சொல்லிட்டு இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்கல. ஸோ அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க, சாப்பிடவோ குளிக்கவோ எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மக்களும் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தண்ணி வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ மர்மமான வைரஸ் வந்துருச்சு, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாறுமாற முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கிராமத்தை யாரோ சபிச்சுட்டாங்க, யாரோ சூனியை வச்சுட்டாங்க, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, முடி கொட்டுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொருத்தவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஹெல்த் அஃபிஷியல்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு வேற தண்ணியை வந்துட்டு இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட கேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கிரவுண்ட் வாட்டர்ஸ் அந்த லோக்கல் ரிசோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் வாட்டர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கவோ யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி டிடிஎஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். டிடிஎஸ் செக் பண்ணுறதுக்குனே பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் மீட்டர்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளே வீட்டிலே செக் பண்ணிக்கலாம். இல்லைனா லேபில் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களே செக் பண்ணி கொடுத்துருவாங்க. டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவு பார்த்தீங்கன்னா எப்பவுமே லோவாக இருக்கணும். லோவாக இருந்தால் தான் நம்ம உடம்புக்கும் நம்ம குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லது. சப்போஸ் ஹையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், ஸ்கின் டிசீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வரும். ஈவன் சொரியாசிஸ், ஈசிஜம்மான்ற மாதிரி டிசீசஸ் கூட வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஆர்வம் மாட்டுறது, இல்லைன்னா நம்மளோட டேங்க்ஸ்லாம் இருக்குல்ல, தண்ணி டேங்க், சின்டெக்ஸ் டேங்க்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். மகாராஷ்டிராவில் இந்த விஷயம் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி டெய்லியும் அப்டேட்டடாக இருக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.